ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37. இந்த உலகத்தில் மனிதர்கள் பல காரியங்கள் முடியாது என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் முடியாது என்ற வார்த்தை அப்புறப்படுத்துவார். மனிதனால் முடியாததை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார், செய்து முடிப்பார். ஆபிரகாம் சாராள் வயது முதிர்ந்த நிலையிலும் பிள்ளை பிறப்பது முடியாத காரியமாயிருந்தது. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தபடி ஈசாக்கை அளித்தார். செங்கடல் முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் சிக்கிக் கொண்ட போது தப்பிப்பதற்கு வழி இல்லை என்று தோன்றியது. ஆனால் தேவன் கடலை பிளந்து ஒரு புதிய வழியை உண்டாக்கினார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தீராததாக தோன்றலாம். குடும்பத்தின் சமாதானங்கள் இல்லாமல் இருக்கலாம், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், நோய், கடன், கண்ணீர், ஏமாற்றம் போன்றவை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. மனிதர்கள் கதவை மூடலாம், தேவன் புதிய கதவுகளை திறக்க முடியும். மனிதர்கள் கைவிடலாம், தேவன் கைவிட மாட்டார். உலகம் தோல்வி என்று சொல்லலாம், தேவன் வெற்றியின் புதிய அத்தியாயத்தை எழுத முடியும். ஆகையால் இன்று உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீர்கள், உங்கள் தேவனை பார்த்து விசுவாசியுங்கள். உங்கள் ஜெபம் தாமதமாக இருந்தாலும் தேவனுடைய பதில் தாமதமாவதில்லை. அவர் சரியான நேரத்தில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்று எந்த சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் தேவன் அதைவிட பெரியவர் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால், தேவன் உங்கள் வாழ்க்கையில் முடியாத காரியங்கள், மனிதர்கள் முடியாத காரியங்கள் என்று சொல்லும் காரியங்கள், நீங்கள் நினைக்கும் காரியங்கள் இந்த காலை வேளையிலே தேவன் முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவைதான நன்மைகளும் புதிய வழிகளும் புதிய ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேர கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.